நம்ம மனசு எப்பவும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். கடந்த கால வருத்தம், எதிர்கால கவலை. ஆனா உண்மையான அமைதி எங்க இருக்கு தெரியுமா? வாங்க இந்த கதையில தெரிஞ்சுக்கலாம். மலை கிராமத்தில் ஒரு சிறிய கதை. ஒரு அழகான மலை கிராமம் இருந்தது. அந்த கிராமம் பச்சை மரங்களால் சூழப்பட்டிருந்தது. அங்கே 24 வயதுடைய மார்கோ என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மனம் எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருந்தது. நேற்று ஏன் இப்படி நடந்தது? நாளை என்ன ஆகும் என்று அவன் எப்போதும் யோசித்துக் கொண்டே இருந்தான். அவன் சிரிக்க மறந்துவிட்டான். கடந்த கால வருத்தங்கள், எதிர்கால கவலைகள். அவனால் தூங்க முடியவில்லை. மனம் புயலாக இருந்தது. ஒரு நாள் மார்கோ ஒரு கதையை கேட்டான். மலை மேல் ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கே புத்திசாலி தாத்தா இருக்கிறார். அவர் மன அமைதியை கற்றுத்தருகிறார் என்று. மார்கோவுக்கும் நம்பிக்கை வந்தது. நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். பல நாட்கள் நடந்தான். மலைகள் பேசும் போல் இருந்தது. காடுகள் சிரித்தது. சூரிய ஒளி அவனுக்கு பாதை காட்டியது. அவன் காலடி ஒவ்வொன்றும் அமைதியை தேடியது. இறுதியில் ஒரு மலைவழி கிராமம் தோன்றியது. பச்சை மரங்களால் சூழப்பட்ட ஒரு சின்ன வீடு. அவன் எதிர்பார்த்த அந்த தாத்தா அங்கே இல்லை. அவன் கண்கள் தேடின. மனம் சற்று குழப்பம். ஆனால் கடைசியில் அவரை கண்டுபிடித்தான். அவன் முகத்தில் ஒரு மென்மையான சிரிப்பு. மார்கோ மெதுவாக சென்று, தாத்தா, என் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது, அமைதி வேண்டும் என்றான். தாத்தா மெதுவாக சிரித்தார். நீ அமைதியை தேடுகிறாயா? ஒரு சிறிய பணியை செய் என்றார். அவர் ஒரு கண்ணாடி டம்ளர் நிறையா தண்ணீர் கொடுத்தார். இந்த கண்ணாடி டம்ளரில் ஒரு துளி கூட சிந்தாமல் கிராமத்தின் எல்லைக்கு சென்று திரும்பி வா என்றார். மார்கோவும் மெதுவாக நடந்தான். சாலையில் மக்கள், நாய்கள் மற்றும் பல சத்தங்கள். ஆனால் அவன் கவனம் முழுவதும் அந்த கண்ணாடி டம்ளரில் மட்டுமே இருந்தது. ஒரு துளியும் சிந்தவில்லை. திரும்பி வந்ததும் தாத்தா கேட்டார், நாய்கள் குரைத்ததை கேட்டாயா? குழந்தைகள் விளையாடியதை பார்த்தாயா? மார்கோ ஆச்சரியத்துடன், இல்லை, நான் கண்ணாடி டம்ளரை மட்டும்தான் பார்த்தேன் என்றான். தாத்தா மெதுவாக சிரித்தார். அதுவே ரகசியம். நீ இப்போது வாழ்ந்தாய். கடந்த காலம், எதிர்காலம் ஆல் டிஸ்அப்பியர்ட். மனம் அமைதியாக இருந்தது. மார்கோ சிரித்தான். இப்போது புரிகிறது. அமைதி என்பது உள்ளே இருக்கிறது. ஆனால் அதை உணர இப்போதைய தருணத்தில் வாழ வேண்டும் என்றான். மாலையில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. பறவைகள் தங்கள் கூட்டுக்கு திரும்பின. மார்கோவும் வீடு திரும்ப ஆரம்பித்தான். ஆனால் இப்போது அவன் மாறிவிட்டான். மனதளவில் அமைதியாக இருந்தான். மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நம்ம கவனம் அமைதியாக இருந்துச்சுன்னா மனசு அமைதியாக இருக்கும். ஒரு கிளாஸில் நீர் சிந்தாமல் இருக்கிற மாதிரி நம்ம மனசையும் மெதுவாக நடத்தணும். அப்போ தான் உண்மையான பீஸ் வரும். தேங்க்யூ.